عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعاقبة للتقوى. وقال أيضا: إن الذين هم من خشية ربهم مشفقون. قال النبي صلى الله عليه وسلم: اللهم إني أسألك فواتح الخير وخواتمه وجوامعه وأوله وآخره وظاهره وباطنه والدرجات العلى في الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي அதிரிக்கினி யா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்திலே நாம் ஓதிய கேட்ட எல்லா இறை வசனங்களுக்கும் அல்லாஹ் முழுமையான நற்கூலியை நிறைவாக ஈருலகத்திலேயும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. நாம் நோற்ற எல்லா நோன்புகளையும், நாம் செய்த தான தர்மங்கள், நல்ல காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஏற்று அதற்கு பகரமாக இந்த உலகத்தினுடைய எல்லா துன்பங்களை விட்டும், மறுமையினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து இறுதி மூச்சு வரை இருக்கும் காலம் வரை நிம்மதியோடு வாழக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. உலகத்தை பிரியும் நேரத்திலே கலிமா தய்யிபாவை முடிந்த வண்ணமாக சிரித்த நிலையிலே அல்லாஹ்வையும் ரசூலையும் நேரடியாக கண்ட நிலையிலே உயிர் பிரியக்கூடிய தௌஃபீகையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, ரமலானுடைய இறுதி நாட்களிலே, இறுதி நாளிலே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய மகத்தான கருணையின் காரணத்தினால் இந்த ஆண்டு அல்லாஹ் தஆலா 30 நோன்பை நோற்பதற்கும் 30 தராவீஹை தொழுவதற்கும் அல்லாஹ் தஆலா நஸீபை தந்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவரிடத்திலே கேட்ட துஆவை அல்லாஹ் வீணடிக்கவில்லை. அல்லாஹ் நிறைவான முறையிலே நம்மீது அல்லாஹ் கிருபை செய்திருக்கின்றான். ரமலானை பெற்ற நாம் ரமலானுக்கு பின்னால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் மார்க்கம் தெள்ளத் தெளிவாகவே சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு மனிதர் ஹஜ்ஜை செய்கின்றார், உம்ராவை செய்கின்றார். ஹஜ்ஜை செய்து முடித்ததற்கு பின்பாக அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதை மார்க்கம் விரும்புகின்றது. கண்ணியமிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உம்ரா செய்ததற்கு பின்பாக உம்ரா செய்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்கின்றோம், தஹஜ்ஜுதை தொழுகின்றோம், துஆ, இஸ்ராக் போன்ற நபிலான வணக்கங்களை செய்கின்றோம். ஆனால் ஹஜ்ஜு முடித்து வந்ததற்கு பின்பாக நபிலான வணக்கங்கள் அல்ல, பரது கூட செய்யாத மனிதர்களாக வாழக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்க்கின்றோம். அங்கே செய்த அந்த அதிகப்படியான அமல்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க வேண்டும். அப்படி பிரதிபலிக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹஜ்ஜை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான், உம்ராவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு அடையாளமாக இந்த செய்திகளை எல்லாம் சொல்லித் தருகின்றார்கள். இதை போன்றுதான் ரமலானுடைய மாதம் நிமிடத்திலே வந்தது. இந்த ரமலான் வரக்கூடிய நேரங்களிலே நமக்கு நேர் எதிராக நம்முடைய எதிரியை பார்த்தோம், நமக்கு பக்கத்தில் எதிரி தரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி அவன் எதிரி என்பதை எல்லாம் மறந்தவர்களாக அவனை மன்னித்து அவனுக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய மனப்பான்மையை பெற்றிருந்தோம். ரமலானுடைய மாதங்கள் வரக்கூடிய நேரங்களிலே நம்மையும் அறியாத வண்ணமாக தெரிந்தோ தெரியாமலோ எத்தனையோ தான தர்மங்கள் நம்முடைய மகல்லாவை சார்ந்தவர்களுக்கு, நம்முடைய பள்ளியினுடைய ஊழியர்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய ஊரை சார்ந்தவர்களுக்கு நம்மால் முடிந்தவரை தான தர்மங்களை நினைக்கும் கருத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய மனோபக்குவத்தை பெற்றிருந்தோம். ஆனால் ரமலானுக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை என்பது தான தர்மங்களை செய்யும் விஷயங்களிலே அசட்டையாக இருக்கக்கூடாது. ரமலானுடைய காலங்களிலே செய்த அதே அமல்களை நாம் தொடர்ச்சியாக நிலையாக செய்ய வேண்டும் என்பதையே மார்க்கம் நினைத்து பார்க்கக்கூடிய ஒன்றாக நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். ஐங்கால தொழுகைகளை நிமாத்தோடு தொழக்கூடிய அந்த பேருதலான வாழ்க்கையை ரமலானிலே கடைபிடித்தோம். அதே தொழுகை என்பது ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய காலங்களிலேயும் தொடர்ச்சியாக அமைய வேண்டும் என்பதையே மார்க்கம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செயலாக
நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். எண்ணிவிக்கவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனங்களிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், இன்னல்லதீனஹும் மின் ஹஸ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். மூமின்களுடைய அடையாளங்களை பற்றி அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்வான். அவர்கள் தொழுவார்கள், அல்லாஹ்வை பயப்படுவார்கள், தீமையான விஷயங்களிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வார்கள் என்பதாக பலவிதமான விஷயங்களை அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய அடையாள சின்னமாக சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்வான், இன்னல்லதீனஹும் மின் ஹஸ்யத்தி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். அல்லாஹ் வழங்கிய அந்த குணங்களிலிருந்து அல்லாஹ்வை எப்போதும் பயப்படக்கூடியவர்களாக அந்த மூமின்கள் இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்திலே எந்த காரியங்களை ஆரம்பித்தாலும் சரி அந்த காரியத்தினுடைய நலவான விஷயங்களுடைய ஆரம்பத்தை உன்னிடத்திலே கேட்கின்றேன். அந்த விஷயங்களுடைய முடிவு நல்லதாக அமைய வேண்டும் என்பதாக கேட்கின்றேன். அந்த விஷயங்களுடைய எல்லா நன்மைகளுமே ஒட்டுமொத்தமாக நன்மைகளாக அமைய வேண்டும் என்பதை உடத்திலே கேட்கின்றேன். அதனுடைய ஆரம்பத்திலையும் அதனுடைய கடைசியிலையும் அதனுடைய வெளிப்படையான தன்மையிலையும் மறைமுகமான தன்மையிலையும் அதில் எல்லா விஷயங்களிலுமே உன்னை பயந்து வாழக்கூடிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அமலாக அந்த அமல் அமைய வேண்டும் என்பதை உன்னிடத்திலே கேட்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டுவிட்டு சொல்வார்கள், வத்தரஜாத்துல் உலா ஃபில் ஜன்னah. யா அல்லாஹ், இந்த எல்லா காரியங்களையும் நிறைவாக செய்துவிட்டு அதற்கு பகரமாக உயர்வான ஜன்னத்தை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய அந்த பாக்கியத்தையும் தா என்பதாக அல்லாஹ்விடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வேண்டி விரும்பி கேட்ட அந்த செய்திகளை பார்க்கின்றோம். எண்ணிவிக்கவில்லை, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே அந்த மக்கள் பலவிதமான கேள்விகளை கேட்கின்றார்கள். அப்படி கேட்ட அந்த மக்களுக்கு மத்தியிலே ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே ஒரு செய்தியை சொன்னார்கள், ஓமா தௌபீகி இல்லா பில்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அவருடைய கிருபை இல்லாமல் நான் எதையுமே செய்திருக்க முடியாது என்பதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்ன செய்திகளை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய தௌபீகை பெற்ற நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த தௌபீகை இழந்துவிடக்கூடாது, இடையிலேயே நிறுத்திவிட்டு நாம் விட்டுவிட்டு செல்லக்கூடாது என்பதையே மார்க்கம் விரும்பக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே சீர்திருத்தம் என்பது ரமதானிலே வந்ததை போன்று ரமதான் அல்லாத 11 மாதங்களிலேயும் இந்த குணங்கள் தொடர வேண்டும் என்பதையே மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அதை போன்று மன உறுத்தல்கள் ஏற்பட வேண்டும். நாம் செய்த தவறு, நாம் செய்யக்கூடிய தீமையான சிந்தனை விட்டும் தடுத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை ரமதானுடைய காலங்களிலே நமக்கு ஹலாலாக அல்லாஹ் ஆக்கிய அதே உணவை நாம் பார்க்கும் நேரங்களிலே நாம் சாப்பிடாமல் தடுத்துக் கொள்கின்றோம். குடிபானங்களை அல்லாஹ் ஹலாலாக்கி வைத்திருக்கின்றான். அந்த குடிபானங்களை ரமதானுடைய மாதங்களிலே நாம் தடுத்து வைத்திருக்கின்றோம். இதே போன்று தீமையான விஷயங்களிலிருந்து நம்மை தற்காத்து வாழக்கூடிய அந்த நிலை எல்லா மாதங்களிலுமே தொடர வேண்டும். அந்த தீமைகளை செய்வதற்கு முயற்சி செய்யும் நேரங்களிலே மன உறுத்தல் ஏற்பட வேண்டும் என்பதை ரமதான் படிப்படியாக மற்ற மாதங்களிலே நமக்கு சொல்லித் தரக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கின்றோம். அபூ ரிஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நாம் அடிக்கடி கேட்ட ஒரு செய்தியும் கூட, அவருடைய யதார்த்தமான பெயர் ஹன்ஸலா இப்னு ரபீஉல் உஸைதி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலிருந்து வீட்டிற்கு செல்கின்றார்கள். சற்று நேரம் வீட்டிலே ஓய்வெடுக்கின்றார்கள். குடும்ப தேவைகளிலே ஈடுபடுகின்றார்கள். அதற்கு பின்பாக நாஃபக ஹன்ஸலா முனாஃபிக்காகி விட்டார், நயவஞ்சகனாக மாறிவிட்டார் என்பதாக தனக்கு தாமே சொல்லிக் கொண்டு புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு ஓடோடி வருகின்றார்கள். அவர்களை பார்த்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், ஹன்ஸலா அவர்களே, உங்களுக்கு என்ன ஆனது, ஏன் இப்படி புலம்பிக் கொண்டு வருகின்றீர்கள் என்பதாக கேட்க அந்த சஹாபி சொல்கின்றார்கள், இல்லை இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையிலே நான் அமர்ந்து விட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொர்க்கத்தை சொல்லுகின்றார்கள், நரகத்தினுடைய வேதனையை பற்றி எச்சரிக்கின்றார்கள், மறுமையை பற்றிய செய்திகளை சொல்கின்றார்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்றார்கள். அந்த நேரத்தில் எல்லாம் என்னுடைய சிந்தனை என்பது ஒருமித்த கருத்தாக அதே இடத்திலேயே அமைந்திருக்கின்றது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையை விட்டும் நான் தாண்டி விட்டால், என்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டால் அவைகள் எல்லாம் மறந்து விடுகின்றேன். குடும்ப தேவைகளிலே நான் ஈடுபடுகின்றேன். உலகத்துடைய வாழ்க்கையிலே
முங்கி விடுகின்றேன். எனவேதான் நான் முனாபிக்காக ஆகிவிட்டேன், நயவஞ்சகனாக மாறிவிட்டேன் என்பதாக நான் சொன்னேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த சபைக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், ஹல்லலா என்ன ஆனது என்பதாக கேட்க இவர் நடந்ததை சொல்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக சொல்கின்றார்கள், ஹல்லலா அவர்களே, உங்களுக்கு நேர்ந்த அதே கதிதான் எனக்கும் வந்திருக்கின்றது. நாம் இருவரும் சேர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு செல்வோம், இதற்கான தீர்வை காண்போம் என்பதாக செல்லும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், தங்களுடைய முபாரக்கான மஜ்லிஸிலே அமர்ந்து விட்டால் அல்லாஹ் ரசூலுடைய முழுமையான சிந்தனையிலே நாங்கள் மூழ்கி விடுகின்றோம். மறுமையிலே அப்படியே முழுக்க சென்றதாக கற்பனையிலே மாறிவிடுகின்றோம். ஆனால் இந்த சபையை நாங்கள் தாண்டிவிட்டால் உலகத்திலே மூழ்கி விடுகின்றோம், மறுமையை மறந்து விடுகின்றோம் என்பதாக சொல்லும் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சஹாபா பெருமக்களை பார்த்து சொல்வார்கள், தோழர்களே, இப்படியும் அப்படியும் தான். சில நேரங்களிலே அல்லாஹ்வை முழுக்க நினைத்து வாழ வேண்டும், சில நேரங்களிலே குடும்ப சிந்தனைகள் உலகத்தினுடைய சிந்தனைகளிலே வாழ வேண்டும். இரண்டையும் தனித்தனியாக ஒதுக்கி வைக்க கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள். இதே நேரத்திலே முழுக்க முழுக்க எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வினுடைய சிந்தனையிலே நீங்கள் மாறிவிட்டால் மலக்குவார்கள், உங்களை பார்த்து முஸாபஹா செய்வார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரித்து விடுகின்றான். உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான். அப்படிப்பட்ட நெருக்கத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் ஈமானுடைய விஷயங்களிலே எப்போதும் ஒரே போல் வாழ வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படியும் அப்படியும் வாழலாம் என்பதாக சொன்ன அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களை பார்த்து இப்படி சொன்ன அந்த வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, பின்னால் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு சஹாபி சுஹைல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆரம்ப காலகட்டத்திலே இந்த சஹாபி இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக வாழ்ந்தார்கள். இவனுடைய இரண்டு மகனார் அப்துல்லா, அபூ ஜந்தல் என்று சொல்லக்கூடிய இரண்டு மகன்களும் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கு வந்து அவர்களை கடுமையாக எதிர்த்தார்கள் தந்தை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த சுஹைலை எனக்கு அனுமதி தந்தால் அவருடைய முன் பற்களை நான் ஒரேடியாக தட்டி விடுகின்றேன், எடுத்து விடுகின்றேன். அவர் பேசும் நேரத்திலே அவர் பேசக்கூடிய வார்த்தை பிறருக்கு விளங்காத வண்ணமாக அவரை ஆக்கி விடுகின்றேன் என்பதாக கேட்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தோழரே, அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பியிருக்கின்றான். அல்லாஹ் நாடினால் என்னையும் ஊனமுற்றவனாக அல்லாஹ் மாற்றுவதற்கு அவனால் முடியும். யாரையும் ஊனப்படுத்த வேண்டாம், காயப்படுத்த வேண்டாம், அவருடைய பற்களை உடைத்து எறிய வேண்டாம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடுத்து விட்டு சொல்கின்றார்கள். அல்லாஹ் நாடினால் ஒரு காலங்களிலே நீங்கள் நினைப்பதை போன்று அவர் பேசினால் அவர் பேச்சு விளங்கக்கூடாது என்பதாக நினைக்கின்றீர்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய பேச்சின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் தருவார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். காலங்கள் உருண்டோடுகின்றது. ஹிஜ்ரி 8வது ஆண்டிலே சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகின்றார்கள். தழுவியதற்கு பின்பாக மிகப்பெரிய பேச்சாளராக சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே உருவெடுக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மறைந்த அந்த நேரத்திலே சஹாபா பெருமக்கள் எல்லாம் கூடியிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே சொல்கின்றார்கள், தோழர்களே, ஈமான் இல்லாமல் வாழ்ந்தோம், அல்லாஹ் தஆலா நமக்கு ஈமானை தந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையான பாதுகாப்பை நாம் பெற்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிவிற்கு பின்பாக நீங்கள் மாறிவிட்டால் மிகப்பெரிய பாதிப்பை சந்திப்பீர்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்திலே நிலைத்திருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்திகளை வலுவாக பற்றி பிடியுங்கள் என்பதாக சொல்லும் நேரத்திலே அந்த கூட்டத்திலே முஸ்லிம் அல்லாத பல மனிதர்கள் அதிலே கலந்து கொள்கின்றார்கள். அத்தனை மக்களும் ஒரே நேரத்திலே இவர்கள் பேசிய அந்த பேச்சை கேட்டு இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் நாடினால் சில நொடி பொழுதிலே அல்லாஹ் தஆலா மாற்றத்தை தருவதற்கு அல்லாஹ் காத்திருக்கின்றான். ஆனால் நாமும் மாற வேண்டும் என்பதையே மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் சொல்வான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். ஒரு மனிதன்
தன்னை தானே மாற்றாதவரை அல்லாஹ்வும் மாற்ற மாட்டான் என்பதாக திருமறை சொல்லக்கூடிய அந்த வசனங்களை பார்க்கின்றோம். ஜாதான் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கவிஞர், அவர் பாடுவதற்கு மிக ரசனையாக இருக்கும். அவ்வளவு மெல்லிய குரல் படைத்தவராக, இனிமை படைத்த குரலை பெற்றவராக அந்த மனிதர் இருந்தார். கவிதைகளை சரளமாக படிப்பார். அந்த பாதை வழியாக சென்ற இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை பார்க்கின்றார்கள். பார்த்து சொல்கின்றார்கள், ஜாதான் அவர்களே, நீங்கள் எவ்வளவு சிறந்த பாடகராக இருக்கின்றீர்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து நீங்கள் குர்ஆனை இந்த அழகிய துனியிலே ஓதினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார்கள். சொல்லிய அடுத்த நொடி ஜாதான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற கலிமாவை மொழிகின்றார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டார்கள். சஹாபா பெருமக்களே, முன்னுரிமை கொடுக்கப்படக்கூடிய சஹாபா பெருமக்களே உள்ள ஒருவராக அந்த சஹாபி மாறினார்கள் என்ற வரலாறை பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மذஹபினுடைய ஸ்தாபகர் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே வியாபாரத்திலே மிக நுணுக்கமாக, மிக அளவுக்கு அதிகமான அக்கறை எடுக்கக்கூடிய ஒருவராக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கும் காலத்திலே வெளியே ஒரு தடவை செல்லுகின்றார்கள் வியாபார நிமித்தமாக. அந்த நேரத்திலே இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர்களை சந்திக்கின்றார்கள். சந்தித்து கேட்கின்றார்கள், அபூ ஹனீஃபா அவர்களே, எங்கே செல்கின்றீர்கள், என்ன தேவைக்காக செல்கின்றீர்கள் என்பதாக கேட்க, வியாபார நிமித்தமாக செல்கின்றேன் என்பதாக பதில் சொல்கின்றார்கள். உடனே இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், மார்க்க விஷயங்களிலே தேர்ச்சி பெற்றால் நன்றாக இருக்குமே என்பதாக சொல்ல, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்படியா, அதற்கான காலங்கள் வரட்டும் என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். சொன்னது மட்டுமல்ல, இவர்களை நக்கலாக பார்க்கின்றார்கள். இவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், மார்க்கத்திலே உங்களை மாற்றக்கூடிய யாரோ ஒருவர் மாற்றி இருக்கின்றார். எனவேதான் என்னையும் மாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி மேற்கொள்கின்றீர்கள் என்பதாக சொல்ல, இல்லை இல்லை, யாராவது ஒரு அறிஞரை உங்களுக்கு வழிகாட்டியாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தருவான் என்பதாக இமாம் ஷுஅபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்ல, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய செய்வாக ஒரு உஸ்தாதை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அதற்கு பின்பாகத்தான் அவருடைய வாழ்க்கை என்பது மார்க்க சட்டத்தினுடைய தலை சிறந்த மேதாவியாக, தலை சிறந்த ஒரு தலைவராக மாறிய, ஒரு மதுஹபினுடைய தலைவராக மாறிய வரலாறை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ் மாற்றத்தை தருகின்றான். அந்த மாற்றத்தை தந்ததற்கு பின்பாக நாம் முழுக்க மாற வேண்டுமே தவிர அல்லாஹ் மாற்றுவான் என்பதாக நினைத்துக் கொண்டே இருந்தோம் என்றால் ஜன்னத்தில் நடக்கக்கூடிய காரியமாக அது அமையாது. எனவே அல்லாஹ் தந்த வெகுமதிகளை நிறைவான அமல்களை செய்யக்கூடிய பொன்னான மாதமாக, நாட்களாக அல்லாஹ் தஆலா ரமலானை அமைத்து தந்தான். அந்த மாதத்தை பெற்ற நாம் ரமலானுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த காலங்களிலே அந்த படிப்பினை பெற்று அந்த நிலையிலேயே நாம் வாழும் நேரங்களிலே அல்லாஹ் தஆலா மலக்குமார்கள் நம்மை பார்த்து முஸ்தஃபா செய்யும் அளவுக்குள்ள சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருகின்றான். நாம் செய்யக்கூடிய துஆக்களை அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்யக்கூடிய தன்மையை அல்லாஹ் தருகின்றான். அப்படிப்பட்ட உன்னதமான உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. நம்முடைய எல்லா நெருக்காதைகளையும் அல்லாஹ் ஏற்றி அதற்கு பகரமாக இம்மை மறுமையினுடைய எல்லா நலவுகளையும் அல்லாஹ் நிறைவாக தருவானாக. இம்மை மறுமையினுடைய எல்லா துன்பங்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. உலகத்திலே நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் தருவானாக. சிறந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் தருவானாக. உலக மக்கள் அனைவருமே நிம்மதியாக வாழக்கூடிய சிறந்த ஆட்சியாளர்களை தந்து அதன் மூலமாக நாமும் நிம்மதியோடு வாழ்ந்து பிற மக்களோடு இணக்கமாக வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சமுதாயங்களையும் அல்லாஹ் வாழச் செய்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.